இருந்துச்சு. அஜித்தோட ஆக்டிங் இதெல்லாம் இல்லை சூப்பராக இருந்துச்சு. எல்லா படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இல்லைன்னு சொல்றாங்களா? அப்படி இல்லை அப்படிலாம் இல்லை. அஜித் ஃபேன்ஸாக வந்து பார்த்தா கண்டிப்பாக எல்லாமே நல்லா தான் இருக்கும். திசா அஜித் காம்போஸ் நல்லா இருந்துச்சு. ஒரு ஆக்ஷன் ஃபைட் மாதிரி பண்ணாம இல்லை எப்படி புரியல. அஜித்தோட காமெடி சீன்ஸ் பிளாக் காமெடி நிறைய வருது சொல்லியிருக்காங்களா? அப்படியா? நல்லா இருக்கு. உண்மை எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு படம். ஓவரால் என்ன எக்ஸைட்மென்ட்? காமன் ஆடியன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணலாம். புரியல. காமன் ஆடியன்ஸ் அஜித் ஃபேன் தாண்டி எல்லாருக்குமே பிடிக்கும் படம். காமனாக எல்லாரும் நார்மலாக பார்க்கும்போது எல்லாருக்குமே பிடிக்கும். நிறைய இடத்துல நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குன்றாங்க. விஜயோட ரெஃபரன்ஸ் இருக்கு. ஆமாம், விஜயோட ரெஃபரன்ஸ் ஃபுல்லாக பிஜிஎம் தான் ப்ரோ. அஜித்தை காட்டும் போதெல்லாம் ஃபுல்லாக பிஜிஎம் தான். ஓகே நல்லா தான் ஃபேன்ஸ்க்கான மூவி ப்ரோ. ஆனால் ஃபேன்ஸ் வந்து பார்த்தா ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க நல்லா. படம் ஃபுல் 70% ஆக்ஷன் ஃபிலிம் தான். இவருங்க மைக் பிடிச்சேன். படம் ஃபுல்லாக ஒரு 70% 80% ஆக்ஷன் ஃபிலிம் தான். விடாமுயற்சி டைரக்டரு இவரை அசர்பைஜானியன் கூப்பிட்டு போயிட்டார். இந்த டைரக்டரு நீங்கள் வாங்க நான் உங்களை ஸ்பெயினுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு இந்த ஃபுல்லாக படம் ஒரு 90% படம் ஃபுல்லாக ஸ்பெயின்லேயே ஷூட் பண்ணியிருக்காங்க. படம் டெக்னிக்கலி ரொம்ப நல்லா இருக்குது. வெரி குட் ஃபோட்டோகிராஃபி. படம் ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் ஒரு 80% அஜித் வர்றாங்க. அவங்க கேரக்டரு நல்லா கொடுத்தது. நல்ல படத்தில் அவங்க நடித்த நிறைய படத்தை சாங்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கும். சீனில் வரும், கேரக்டரில் வரும், பேக்ரவுண்ட் மியூசிக்கில் வரும், அப்படியெல்லாம் வரும். ரொம்ப சின்ன கதை, வெரி ஸ்மால் ஸ்டோரி. விடாமுயற்சியிலே த்ரிஷா காணாமல் போயிடுவா, யாரோ கடத்திடுறாரு. இந்த படத்தில் அஜித் பையனை கடத்திடுறாரு. அப்படி கதை போகிறது. கதைன்னு பார்த்தா ரொம்ப ஸ்மால் கதை, வெரி ஸ்மால். பட் ஃபுல் ஆக்ஷன் 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 ஆக்ஷன். ஜிவி பிரகாஷ் மியூசிக் அடித்து அவங்க 2 கை வீங்கி போயிட்டுருக்கு. அவர் என்ன ஒரு வருஷம் ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். இது அவங்களுக்காக எடுத்த படம். வெரி குட் ஃபோட்டோகிராஃபி. சாங்ஸ் எல்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. சாங்ஸ் எல்லாம் ஒன்றும் கேட்குற மாதிரி என்ஜாய் பண்ணுற மாதிரி அப்படி ஒன்றும் கிடையாது. ஃபேன் பாய் ஃபிலிம் ஒரு ஃபீல் வந்துச்சு. இப்போ விக்ரம் இந்த மாதிரிலாம் எப்படி இருக்கும், அப்படி செம்ம அப்படியே ஃபுல் மாஸ் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. சிம்ரனும் வந்துருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அந்த பிளான் நல்லா இருந்துச்சு. தலை ஆதிகண்ணை தெரிவிக்க விட்டுருக்காது. பாடத்தை அப்படியே சிப்பாக செதுக்கி இருக்காது. அஜித்துக்கு லவி, ஆதிகண்ணுக்கு சோ மச் லவி. லாகாவது பயிராகுது தலை தாராங்க. நான் பொதுவா படத்துக்கே வரமாட்டேன். மெயினா அஜித் படம் ஃபர்ஸ்ட் ஷோ நீ தான் பாரு. செம ஃபயரா இருந்துச்சு. அடிக்கிறானுங்க போட்டு டம்மா அடிமே எச்சிலா துப்புறானு கத்த போகுது ப்ரோ. எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. வந்துச்சு சூப்பரா இருந்துச்சு. கடைசியில் ஒரு ஃப்ரேம் காட்டுவாங்க ப்ரோ, ஒரு 7 ஃப்ரேமு செம்மையா. நீங்கள் போய் பாருங்களேன், தேட்டரில் பாருங்க, பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ. அதான் ஒரு ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு செம படம் பார்த்த ஃபீல் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் மங்காதாக்கு அப்புறம் ரொம்ப ஒரு சீன் கூட இல்லாமல் கத்தி இந்த படம் வந்து இந்த படம் தான் வேறு லெவலில் இருந்துச்சு. ஒரு சீனும் ஒரு மிலுமே பயங்கரமாக இருந்துச்சு. இவங்கெல்லாம் வந்து சூர்யா ஃபேன். ஆனால் ஒரு சீனில் கூட சீட்டில் உட்காரல, எல்லா சீன்லையுமே எழுந்து கத்திட்டே இருந்தாங்க. ரோஹினியில் சொன்னாங்க ஆர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, எனக்கு கண்டிப்பாக தேவை. எல்லாருக்குமே படம் ப்ரோ அது இஷ்டத்துக்கு எல்லாருமே சொல்லலாம் ப்ரோ. பட் படம் எப்படி இருக்கிறது பார்த்தவங்க கிட்ட தான் தெரியும். படம் ப்ரோ அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன். கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், ஆனா உயிர் படம் வந்து சூப்பராக இருக்குது. என்னதான் வந்து 2020 சிசிக்கு அதில் தோத்தாலும் தோனி இந்த தலை ஜெயிச்சிட்டாரு. படம் வந்து எண்டுலேருந்து அப்பா மகனுடைய சென்டிமெண்ட்டு. நான் உள்ளே போகிறேன், உன்னை வெளியே எடுக்க முடியல, நீ உள்ளே போயிட்டா நான் உன்னை வெளியே எடுக்கிறேன். இதுதான் கதை. படம் சூப்பராக இருக்குது. எண்டுலேருந்து அந்த லாஸ்ட்டு இந்த கிளைமேக்ஸ், இந்த கார் இது வந்து அதாவது கேஜிஎஃபோட மாங்காண்டினோட அந்த சூப்பராக இருக்குது அந்த ஃபைட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது. ஜிவி பிரகாஷ்
அருமையாக பிறகுறார். வில்லன் அடுத்த ரகுவரம் அவரு, அடுத்த ரகுவரம் தான். கந்தாஸ் தாஸ் அவர் பேர் என்ன, பேர் என்னமா? வில்லன் அர்ஜுன் தாஸா? அர்ஜுன் தாஸ், நீ அடுத்த ரகுவரம் யானி சூப்பராக நடிச்சுக்கிற நீ. அதாவது இந்த டோப்பு இந்த கஞ்சா ட்ரெஸ்ட்டுக்கு நீ தான் சரியான ஆள் போல் தருது. அது கரெக்டாக ரகுவனை அடுத்தது நீ தான். இந்த தமிழ் திரைப்படத்துக்கு நீ தான் என் வில்லன். வணக்கம் பிஎஸ். ஐயோ தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா ஞாபகப்படுத்திட்டாங்கப்பா. ஐயோ இடுப்பை ஞாபகப்படுத்திட்டாங்க திருப்பி. அதே இடுப்பு, அதே ரொமான்ஸு. ஏன் அஜித்து கூட திருப்பி நடிக்கலாம் போல தெரியுது. அந்த அளவுக்கு ஓம்லியாக இருக்கிறாங்க, சூப்பராக. ரெண்டு பேரும் சூப்பராக இருக்கா. திரிசாவும் நல்லா இருக்கிறாங்க, சிம்ரன் அழகாக இருக்கிறாங்க. அழகாக அந்த ஸ்க்ரீனில் பக்காவாக. எனக்கு வாலி ஞாபகம் வருது. இந்த படம் பார்த்தோன்னே வாலி ஞாபகம் தான் வருது. ரொம்ப ஸ்லோவாக போகுனாங்களே, ஒன்றுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப் அதுக்கு மேலே நல்ல விறுவிறுப்பாக இருக்குது. அந்த கார் சேசிங்லாம் வந்து கேஜிஎஃப்க்கு அடுத்து அந்த ஃபைட்டு வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் வச்சுக்கிறாங்கன்னு அது பெரிய விஷயம் தான். அது அந்த ஃபைட்டு வந்து நிச்சயமாக தமிழ் இண்டஸ்ட்ரியில் இந்தமாரி ஃபைட்டை நான் பார்த்ததில்லை. அந்த சுற்றி புல்லட் அந்த கார் இதெல்லாம் வந்து அது கேஜிஎஃப்பில் பார்த்துக்கிறோம், ஓகே. அது அங்கே பண்ண சமயம் நாங்கள் பண்ண மாட்டோமா? தமிழ் நடிகர் அஜித் பண்ணக்கூடாதா? பண்ணிட்டாரு, சூப்பராக இருக்குது. ஏகே வராரு, வழி விடுறா.